இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.5ல் ஃபோர்த் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2. ஓகே, ஸோ இப்போ எக்ஸு கொடுத்துட்டாங்க, ஒய்யும் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2 இருக்குன்னா இது மைனஸில் இருக்கிறதுனால இதை நம்ம கீழே கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வந்து மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றும் போது கீழே வந்துடும், ஒய் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குது இல்லையா? இதை எப்படி மாற்றுறோன்னா எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு மாற்றி எழுதலாம். ஏன்னா அது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இனி அவ்வளோதான். எக்ஸு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒய் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதை டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 டிவைடட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நம்ம வந்து இது டிவைடட் பை இதுன்னு நம்ம போடுறதுக்கு பதிலாக ஓகே இதை மல்டிப்ளை பண்ணி இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுத போகிறோம். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a minus 4 by 3a squared minus 3 into 2a squared minus 2a minus 4 by a squared plus 2a minus 8. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோமா? இனி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சுது. இப்போ இதில் ஹோல் ஸ்கொயரை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, ஹோல் ஸ்கொயர் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட் ஒன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் 3 என்ன வரும்? மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4, ஆட் பண்ணால் 3 வரணும். ஸோ 4 1s are 4, இங்கே மைனஸ் போட்டுடலாம். 4 minus 1 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1ன்னு இதை எழுதலாம். கீழே இருக்கிறது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 3a ஸ்கொயர்டு மைனஸ் 3. ஸோ ரெண்டுலேயுமே நம்ம வந்து என்ன எடுத்துருக்குறோம், 3ஐ வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 1ன்னு இருக்கும். இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு மாற்றணும் அப்படின்னா 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1 பிகாஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, இப்போ தேர்ட் ஒனுக்கு வரலாம். 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நான் 8 வரணும், இங்கே மைனஸ் 2 வரும். ஓகேவா? ஸோ என்ன வரலாம், இங்கே மைனஸ் 8 தான். 2 4s are மைனஸ் 8, இங்கே மைனஸ் 4. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மைனஸ் 4. ஸோ 4 2s are 8, 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2 இங்கே போடணும். இப்போ மைனஸ். ஓகேவா? ஸோ a மைனஸ் 4 இன்ட்டு a ப்ளஸ் 2 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோம். இதே மாதிரி இப்போ லாஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 என்ன வருது? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8, ஆட் பண்ணால் 2. ஸோ 4 2s are 8. ஸோ இங்கே மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ். ஸோ a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1 பை 3 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1 இன்ட்டு a minus 4 into a plus 2 by a plus 4 into a minus 2. இதில் ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? a plus 4 கேன்சல் ஆகும், a minus 1 கேன்சல் ஆகும். வேறு எது கேன்சல் ஆகுமா? ஸோ வேறு என்ன கேன்சல் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா okay, in this video we see exercise 3.5 fourth sum. The question is if x equal to a square plus 3a minus 4 by 3a square minus 3 and y is equal to a square plus 2a minus 8 by
2a squared minus 2a minus 4. Okay, so find the value of x squared y power minus 2. This is the question. So here x is given and y is given, so find x squared y power minus 2. So how to write x squared y power minus 2 means x squared by divided by, because here minus 2 in power minus, so we go to divide, so x squared by y squared we write, then x by y the whole square, that only we find. Okay, very easy one. X by y, the given x and y divided, then we take whole square, we get the answer. So this is x, this is y, so x by y the whole square means this is x, so divided by y is equal to, in change to multiply, then you take the reciprocal, so we take the reciprocal value, the whole square. Okay, so in every expressions have factors find out. So first one, a squared plus 3a minus 4. So we get, if you take two numbers, if you multiply that, we get minus 4, add, we get 3. So 4 ones are 4, 4 minus 1 3. Okay, so a plus 4 into a minus 1. Same like 3 into a squared minus 3. So we get 3 outside. So 3 into a squared minus 1. So 3 into a squared minus 1 squared. So 3 into a plus 1 into a minus 1, because this is the a squared minus b squared formula. Same like 2a squared minus 2a minus 4. So here 2 into 4 means minus 8. Here minus 2. So 4 2s are 8. 4 minus 2, 2. So here minus, so the big number 4 is take minus. Then here multiply by 2, so we divided by 2. So 1 2 is 2, 2 2s are 4, 1 2 is 2, 1 2 is 2. So here a minus 2, here a plus 1. Okay. Same like a squared plus 2a minus 8. So multiply it minus 8, add 2. So 4 2s are 8, 4 minus 2, 2. So a plus 4 into a minus 2. So all the factors are now arrived. Then here x by y the whole square we substitute. So 1 by 1 we cancel. How to cancel means,